அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் 20 ஐப்பசி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த நாளில் நமக்கு தீபாவளி பண்டிகை இருக்குது. கூடவே இன்றைக்கு அமாவாசை திதியானதும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது நாளை மாலை 5:48 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் கவலைகளையும் போக்கக்கூடியது. இந்த பரிகாரத்தை நம்ம அமாவாசை இரவு நாளில் தான் செய்யணும். அதாவது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை இரவு அப்படிங்கிறது இருக்கும். நாளைக்கு நமக்கு மாலை 5:48 முடியறதுனால இன்றைக்கே எல்லோரும் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி தீபாவளி நாள் நாங்கள் அசைவமெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இதை செய்யலாம். நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க, அம்மாவுடைய வீட்டில் தீபாவளி கொண்டாடுறீங்க, அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்களுடைய சாபம் கோபம் இதெல்லாம் சொல்லலாம். மேலும் முன்னோர் வழிபாடு மற்றும் பித்ரு சாபம் இதற்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரரை சொல்லலாம். அப்போ சனி பகவானுடைய மனம் குளிர்ந்துச்சு அப்படிங்கும்போதே நம்மளுடைய கஷ்டங்கள் பாதி அளவு குறைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். மீதி நம்ம இந்த தான தர்மங்கள் செய்கிறது, முன்னோர்களுக்கு அமாவாசை நாளில் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு உணவு வைக்கிறது, இது மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பிரீத்தி செய்வதற்கான அற்புதமான ஒரு பரிகாரம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. கண்ணாடியோ பீங்கானோ இல்லை பிளாஸ்டிக்கோ எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எச்சில் படாத தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பைப்பில் வர தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு இரும்பு பொருள் தேவைப்படுது. இரும்பு பொருள் அப்படின்றதும் நீங்கள் பெருசாக எதையும் யோசிக்க வேண்டாம். சேஃப்டி பின், அதாவது பின்னுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஹேர் பின் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாவி ஏதாவது நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோங்க போது அதை எடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா சனியினுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் இந்த இரும்பு பொருள், சரிங்களா? அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ சாவியெல்லாம் எடுத்துக்க சொல்கிறீங்களே, பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஏதாவது தூக்கி போட சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்று இரவு மட்டும் எந்த இரும்பு பொருள் எனக்கு தேவையில்லை, நாளைக்கு நான் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்கள். அதனால் தாராளமாக நீங்கள் சாவி கூட யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இது நாளைக்கு காலையில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேன் தேவைப்படுது. இந்த தேன்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. வீடியோ பார்க்கும் சமயத்தில் தேன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரை, கற்கண்டு, அதாவது பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறவங்க வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேன் பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும். இல்லைன்னா சரி வழி இல்லை, அடுத்த அமாவாசைக்கு கூட நம்ம தேன் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம இப்போதைக்கு இந்த ப்ரௌன் கலரில் வர சர்க்கரையோ வெள்ளத்தையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இல்லைன்னா மட்டும் அஸ்காவை எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யாரு கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிழக்கு பக்கம், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கோங்க. உங்கள் இடது உள்ளங்கையில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த இரும்பு பொருளை வச்சுக்கோங்க. அதாவது இந்த சாவியோ ஹேர் பின்னோ எடுத்துக்க சொன்னியா அதை வச்சுக்கோங்க. இப்போ தேன் எடுத்துக்கிட்டவங்க அந்த இரும்பு பொருள் மேலே தேனை நீங்கள் ஒரு 2 சொட்டு விடுங்க. விட்டுட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் இதை அப்படியே தடவி விடுங்க. அந்த இரும்பு பொருள் முழுவதும் அந்த தேனில் நனையிற மாதிரி, அதாவது எல்லா பக்கமும் அந்த தேனை தொட்டு தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முன்னும் பின்னும் அப்ளை பண்ணுங்கள். தடவும் போது கூட நீங்கள் மனசுக்குள்ளாரியே சனீஸ்வர பகவானையும் உங்களுடைய முன்னோர்களையும் நினச்சி எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கலாம். இது மாதிரி பண்ண பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய தண்ணீருக்குள்ளார இந்த இரும்பு பொருளை நீங்கள் போட்டுருங்க. அவ்வளவுதான் பரிகாரம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தண்ணீரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அமாவாசை இரவு படும்படியான இடத்துல வச்சிடணும். அதாவது
வானம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும். மொட்டை மாடியோ கொல்லைப்புறமோ பால்கனியோ எங்கே வந்து அந்த வானம் வந்து நல்லா தெரியுமோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுருங்க. இது எந்த தட்டும் வச்சு நம்ம மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனாக தான் வந்துட்டு இதை நம்ம வைக்கணும். இப்போ இந்த மாதிரி பிளேஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் ஜன்னலை வந்து திறந்து விட்டு அந்த ஜன்னல் ஓரமாக இந்த தண்ணீர் கூட நீங்கள் வைங்க. கண்டிப்பாக அந்த ஜன்னல் ஓரத்துலேருந்து அந்த அமாவாசை இரவுப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டிருக்கிற இரும்பு பொருளை நீங்கள் தாராளமாக கழுவிட்டு எடுத்து பயன்படுத்திக்கலாம். சாவி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இரும்பு பொருள் போட்டிங்களோ அதை நீங்கள் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக மூலிகை செடிக்கு வந்து ஊற்றணும். அதாவது வீட்டில் ஒரு சிலர் துளசி செடி வச்சுருப்பாங்க, வெற்றிலை செடி வச்சுருப்பாங்க, மருதாணி செடி, மாதுளஞ்செடி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த செடிக்கடியில் இந்த தண்ணீர் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. இல்லைங்க அந்த மாதிரி செடியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செடி வச்சுருக்கிறீங்களோ அந்த செடிக்கு ஊற்றுங்க. வீட்டில் செடி வைக்கும் பழக்கமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டோரமாக ஏதாவது மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கடியில் இதை நீங்கள் ஊற்றிடுங்க. ஒரு சில பரிகாரங்களுக்கு பயன்படுத்துகிற தண்ணீரை வாஷ் பேசன் சிங்கிலெல்லாம் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஆனால் இந்த பரிகார தண்ணீரை நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இதை வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலையோ தான் நம்ம ஊற்றணும். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பத்தினர் கடைபிடிச்சிட்டு வர ஒரு பரிகாரங்க. இது செஞ்ச உடனே அப்படியே மேஜிக் போட்ட மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் வந்து தீராது. ஆனால் செய்ய செய்ய வாழ்க்கையிலேயே வந்து முன்னேற்றம் ஏற்படுறதை கண்கூடாவே வந்து பார்க்க முடியும். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் இந்த பரிகாரம் வந்து சொல்கிறது வழக்கம். இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறவங்க இந்த முறையும் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக செய்கிறவங்க அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரியே வித்தியாசம் தெரியறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.